ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல்ட் 02. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் தான். ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரை தண்டிலேருந்து உருவி இலைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே வாஷ் பண்ணி உருவி வச்சுருங்க. அப்புறமா அதில் என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகா, 3 சின்ன உள்ளி. நம்ம கீரை கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால இவ்வளவும் போதும் நமக்கு. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சீனச்சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுமே அதில் கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. கடுகு பொட்டி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன உள்ளியும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வழட்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா வழஞ்சு வந்ததுமே அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போடும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா முருங்கைக்கீரை, அதுக்கும் சேர்த்து இதில் போட்டுருங்க. எவ்வளோ தேவையோ, நம்ம எவ்வளோ கீரை எடுத்துருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணி உப்பு போட்டுருங்க. அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. தண்ணி விட்டோன்னா ஒரு மாதிரி அப்படி குழஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த எண்ணெயிலே தான் இந்த கீரை நமக்கு வெந்து வரணும். அப்படி மூடி 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது. திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கீரை எண்ணெயில் வெந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ அந்த தேங்காயும் கொஞ்சம் எண்ணெயில் அப்படி இதாகி வந்துடும். கீரையை கூட அப்படி மிக்ஸ் ஆகி வந்துடும். தேங்காயும் கீரை கூட மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக நமக்கு பொரியல் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.